நம்மளை எல்லாம் பயங்கரமா சிரிக்க வச்சு மகிழ்ச்சியாக்கிய தெய்வ திரு கிரேசி மோகன் அவர்களோட இறுதி நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவருடைய தம்பி சொல்றத ரீசெண்டா வீடியோல பார்த்தேன். இதுல நிறைய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கறதுனாலதான் இந்த பதிவு. மோகனுடைய கடைசி தினத்தை சொல்ல முடியுமா? அது பயங்கரமான நாள். அது ஆக்சுவலா we never expected he will die on that day. நான் காலையில ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். நான் கோவிலுக்குலாம் போயிருந்தேன். ஒரு ஈஸியா ஒரு 7-8 கோவில் போயிட்டு வீட்டுக்கு வருவேன். 7:30 மணி 8 மணிக்கு நான் கற்பம்பாள் கோயில்ல உட்காந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். அப்போ என்னவோ அன்னைக்குன்னு பார்த்து ஏன் நினைச்சுன்னே தெரியல. அன்னைக்கு மோகனை நினைச்சிருந்தா அன்னைக்கு சாமி கும்பிட்டு என்ன ரீசன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு நார்மலா இருக்கா, ஏன் அவனை நினைச்சுன்னே தெரியல. அப்ப எனக்கு போன் வந்தது. நான் பார்த்தேன் கிரேசி போன் வந்தது. நான் கட் பண்ணேன். திரும்பி பிரதர்ஷனம் பண்ண போறேன். இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணலாம். நார்மலி அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை ஃபோன் பண்ணுவோம். ஸோ அதனால திரும்பி நான் கட் பண்ணேன். 3ஆவது தடவை ஃபோன் பண்ண டக்குன்னு எடுத்தாரு. என்னடா எங்கடா இருக்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா. இல்ல கபாலி கோயில்ல இருக்கேன்னா. நீ வா இமீடியட்டா எனக்கு வயிற்று வலிக்கிறது அப்படின்னா. என்ன உன் வயிற்று வலி தான், இதுக்கே அமக்கலம் பண்ற வர அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு இமீடியட்டா நான் கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா வாசல்ல உட்காந்தான். அவனோட யூஸ்வலா வெத்தலை சீவல் பை ஒண்ணு வச்சிருப்போம். அந்த பையை எடுத்து அப்படி கீழே போட்டான். இன்னிலே வெத்தலை சீவல் போட போறது இல்லை, ஐ எம் ஸ்டாப்பிங் ஃப்ரம் டுடே அப்படின்னா. எதுக்கு இது மாதிரி வைராகில வச்சுக்கிற, நாளைக்கு திரும்பி கேட்பேன் அதெல்லாம் வச்சு. இல்ல 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 அந்த அவனோட அசிஸ்டன்ட் வருவான், அவன் வந்தாலும் இல்ல வாங்காதுன்னு சொல்லிடு அப்படின்னா. சரி சொல்லலாம். என்ன வயிற்று வலி தானே, டாக்டர்கிட்ட காமிக்கலாமே. இல்ல இல்ல ரொம்ப சிவியரா இருக்கு வயிற்று வலி, டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா. நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி 9:30 மணிக்கு வரேன் கன்ஃபார்ம் பண்ணேன். வாங்க அப்படின்ட்டாரு. இசன் நான் போய் ஒரு கர்ட் ரைஸ் தானே சாப்பிட்றேன், பசினால கூட இருக்கலாம் அப்படின்னா. தென் அவன் போய் கர்ட் ரைஸ் சாப்பிட்டான். நான் சொன்னேன் நீ சாப்பிடு, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் டிஃபன் சாப்பிட்டு நான் வரேன், நம்ம 9:30 டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டே இருக்கேன். எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி தாங்க முடியல, எனக்கு மூச்சு முட்டுறது வா அப்படின்னா. எனக்கு உடனே புரியல, வயிற்று வலி தான் திடீர்னு மூச்சு முட்டுறது. தென் நான் கேம் பை கார் எடுத்து நானும் என் பையனும் ஓடி வந்தோம். ரஷ் பண்ணிட்டு வந்தா பேசக்கூட முடியல, அவ்வளவு மூச்சு திணறல் அவனுக்கு. இன்ஃபேக்ட் அவனே நடந்து கார்ல ஏறினான். இமிடியா ஐ ரஷ் டு காவேரி ஹாஸ்பிட்டல். அங்க போகும்போது அந்த அந்த எட்ஜில் ஆஞ்சநேய கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஆஞ்சநேய கோயில் கூட அப்படி பார்த்து அப்படி பண்ணிட்டு உள்ள வந்தான். உள்ள அவன் கீழே இறங்கிதான் அந்த ஸ்ட்ரெச்சர்ல போய் ஏறி உட்காண்டான். அதெல்லாம் கூட அவன் பண்ணான். அடுத்த 20 மினிட்ஸ் போயாச்சு, 20 நிமிஷம். மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக், மேசிவ் அட்டாக். அது நான் இப்படி பக்கத்துல இருக்கேன் சார், இப்படி படுத்துட்டு இருக்கான், என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கான் கண்ணால. அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவங்க they tried for angio. அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப மைன்யூட்டா அந்த இது இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னா நாங்க ஆன்ஜியோ ட்ரை பண்றோம் நாங்க. அப்ப கமல் வந்தார். அப்பதான் கமல் சார் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா. தென் they took it, எடுத்து போய் ட்ரை பண்ணாங்க. நாங்க 2 பேரும் வெளில உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் டாக்டர் வெளில வந்தா. ஃபர்ஸ்ட் கமல் தான் கை பிடிச்சுங்க, யூ லாஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்ன அவங்க பிரதர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆக இந்த வீடியோல முக்கியமான சில விஷயங்கள், விழிப்புணர்வு விஷயங்கள் இருக்குங்க. முதல்ல ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நெஞ்சு குழியில வரக்கூடிய வலி. நெஞ்சு குழியில யாரோ உட்காந்து அழுத்துற அளவுக்கு பயங்கரமான ஒரு அழுத்தம், மூச்சு விட சிரமம், வேர்த்து கொட்டுதல், வாந்தி வருதல் போன்ற உணர்வு, இதெல்லாம் கிளாசிக்கல் சிம்டம்ஸு. அப்புறம் அப்படியே நம்ம இடது தாடை பகுதியில் பரவுறது, இடது தோள்பட்டை பகுதி, இடது கை சுண்டுவிரல் வரைக்கும் பரவுறது அப்படிங்கிறது தான் பொதுவாக ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி வரும்போது வரக்கூடிய அறிகுறிகள், சிம்டம். இப்போது சில பேருக்கு சார் சொன்ன மாதிரி டிப்பிக்கலாக இல்லாமல் வேறு முறையில் ப்ரெசென்ட் ஆகிறதுனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, நார்மலாக வயிற்று வலி அப்படின்னு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். காலையில் 6:30 மணிக்கு அவர் கோயிலுக்கு போகும்போது இது நடந்திருக்கிறதா சொல்கிறாரு, ஃபோன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. 6 to 7 அப்படிங்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது. என்னோட வீடியோக்களில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாரடைப்பு வலிகள் பெரும்பாலும் மார்னிங்
காலை நேரம். அதுலேயும் வந்து திங்கட்கிழமை காலையில் அதிகமாக வரும் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன கிழமைன்னு எனக்கு தெரியல. பட் காலை நேரத்தில் திடீர்னு அப்படி ஒரு வலி வயிற்று பகுதியில் வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். இதே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இல்லை மத்தியானம் சாப்பிட்டோம், உணவு சாப்பிட்ட பின்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து கணக்கு வேற. ஆனால் இது காலையிலேயே இந்த வலி வந்திருக்கு அப்படிங்கிறது முதல் பாயிண்டர். ஆக டாக்டர்கிட்ட அவங்க வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வயிற்று வலி தானே அப்படின்னு லைட்டாக எடுத்துக்கிட்டதுனால தான் வந்து உங்களுக்கு லேட்டாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். கேட்கறதுக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த புரிதல் இல்லாததுனால தானே. இப்போ நல்லா படித்தவங்க பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க கூட இதை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் 6:30 மணி டு 7:30 மணி அப்படிங்கிறது பொதுவாக தங்கமான நேரம்னு சொல்லுவோம், கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவருக்குள்ளார நம்ம இன்டர்வென்ஷன் டக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம எந்த இன்டர்வென்ஷன் பண்ணியிருந்தாலும், மருந்தோ என்ஜிஓவோ எது பண்ணியிருந்தாலும் காப்பாற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். அதுக்காக தான் அந்த பேரே கோல்டன் அவர்னு வைப்போம். மொதல் 1 hour. இப்போ மொதல் 1 hour தாண்டின பின்னாடி 2 hour 3 hour ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 9:30 அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் என்ட்ரி டைமாக இருக்குது. இப்போ 9:30க்கு போகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு மேசிவ் அட்டாக் வந்ததா அவரே சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வயிற்று வலி மட்டும்தான் அப்படிங்கும்போது பெருசாக போய் சாப்பிட்டுட்டு கூட வந்துடலான்னு சொல்லிட்டு தயிர் சாதம் அப்படின்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் திருப்பி சாப்பிட்ட பின்னாடி வலி குறையாமல் மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படிங்கிற அந்த 2வது அறிகுறி ப்ரெசென்ட் ஆகிறதே வந்து ரொம்ப லேட்டாக தான், சாப்பிட்ட பின்னாடி தான். இப்போ முதல் அறிகுறியான வயிற்று வலி மட்டுமே ஆரம்பத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். பொதுவாக வந்து இது பெண்களில் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஏடிபிக்கல்னு சொல்லுவோம், வயிற்று வலியாக ப்ரெசென்ட் ஆகிறது ஆண்களை விட பெண்களில் தான் அதிகம். ஸோ ஆண்களில் வர்றது இந்த மாதிரி வர்றது மிக மிக அரிதான ஒரு விஷயம். வெறும் வயிற்று வலியோட ப்ரெசென்ட் ஆகிறது. அப்புறம் தான் வந்து மூச்சுவிடும் தொந்தரவு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இசிஜியில் ஹாஸ்பிட்டல் போனால் இமீடியட்டாக காட்டிடும். இமீடியட்டாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து காப்பாற்ற முடியல. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஏடிபிக்கல் சிம்டம் இப்படியும் மாரடைப்பு வலிகள் ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது வந்து எல்லா நேரமும் வந்து மாரடைப்பு வலியாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா வயிற்று வலி அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இப்போ பித்தப்பையில் கல் இருக்குது, அந்த பித்தப்பை அடைப்பு அப்படின்னா அது கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வு இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஈசோஃபேஜியல் ஸ்பாசம்னு சொல்லிட்டு உணவு குழாய் தசைகள் வந்து இறுக்கிக்குது, அது ஒரு மாதிரி ஸ்பேஷம் ஆகுது, இறுக்கி பிடிச்சிக்குது அப்படின்னா அந்த வலியும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி மாரடைப்பு வலி மாதிரியே ப்ரெசென்ட் ஆகும். அதனால் இதை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் முக்கியமாக அதிகாலை நேரம் இந்த மாதிரி ஒரு வலி வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம வெயிட் பண்ணாமல் அந்த தங்கமான நேரத்தை வீணடிக்காமல் முதல்ல டாக்டர்கிட்ட போகிறது முக்கியம். நாமளாக எந்திரிச்சு நடக்கிறது, ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கிறது இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் தான் எல்லாருக்குமே. இதயத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. அதனால் பேஷண்ட்டை முடிஞ்ச அளவு நடக்க வைக்காமல் முடிஞ்சளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறது என்றைக்குமே சேஃப். இன்னொருத்தரோட உதவியோட கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் சேஃப். அங்கே போய் நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கலாம். அது வந்து வயிற்று வலியா, அல்சர் தொந்தரவுனால வந்த சாதாரண வயிற்று வலியா, இல்லை வந்து இதய நோய் சம்மந்தப்பட்ட விஷயமா, பித்தப்பை சம்மந்தப்பட்ட விஷயமா, எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் மாரடைப்பு வேறு விதமாக ப்ரெசென்ட் ஆகக்கூடிய இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான பதிவாக நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த புரிதலை ஏற்படுத்துங்க, விழிப்புணர்வை கொடுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவோட ஒரிஜினல் கிரியேட்டரான சித்ரா லட்சுமணன் அவர்களோட அந்த சோஷியல் டாக்கீஸ் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் சேனலில் தான் இதை நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அவங்களா விஐபிஸ்லாம் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிற ஐடியா கூட எனக்கு கிடையாது. பட் ஒரு முக்கிய விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலமாக ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணினேன். அதனால் திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கும் இந்த தகவலை நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட திரு கிரேசி மோகன் அவர்களுடைய தம்பி திரு பாலாஜி அவர்களுக்கும் என்னோட நன்றியை இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.